இது ஒரு எம்எல்ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்க, ஓட்டு போட்டு நம்மளை அனுப்புகிறாங்க சட்டமன்றத்துக்குன்னா மக்களுக்கான பிரச்சனையை பேசணும். போய் வெறுமனே அவங்கவுங்க தலைவர்களை தலைவிகளை புகழ் பாடிட்டு பெஞ்சு தட்டிட்டு வரக்கூடாது. இன்றைக்கி என்னுடைய சட்டமன்ற உரை சட்டமன்ற குறிப்புகளிலே இருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் அதை ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். நாளையே நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் வேல்முருகன் ஸ்பீச் அல்லது தமிழில் வேல்முருகன் உரை பேச்சு என்று அடித்தால் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நான் பேசிய உரைகள் அத்தனையும் இந்த மக்களுக்கானது. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கானதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கானதோ அல்ல. இந்த மண்ணில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்குமானது. உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடுகளில் தங்கி வாழ்கின்ற அல்லது உலகம் முழுவதும் வாழ்கின்ற 12 கோடி தமிழ் மக்களுக்குமான ஒரு ஆக்கப்பூர்வமான உரையாக அது அமைந்திருக்கும். ஆக இந்த ஆக்கப்பூர்வமான உரைகளுக்கு எப்போது தமிழக மக்கள் நம் பக்கம் திரும்புவார்கள், எப்போது நம்மை பக்கம் திரும்பி நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு ஏக்கம் என்னுடைய இந்த 14 ஆண்டு கால அரசியல் தனி கட்சி தொடங்கிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கிய பிறகு ஒரு ஆதங்கம் என்னுள் இருந்தது. அதுதான் இன்றைக்கு என்னாலே தேதி தர முடியாத வண்ணம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு 300 பேர் 500 பேர் 1000 பேர் 2000 பேர் என்று தினந்தோறும் இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிறார்கள்.